அன்பு நேயர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வுமானதும், இன்றும் கூட உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு, அதாவது உண்மையாக நிகழ்ந்த நிகழ்வை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். வாருங்கள் அந்த நிகழ்வுக்குள் செல்லலாமா? கொலம்பியா பல்கலைக்கழகம் கணித பேராசிரியர் பாடத்தை துவக்கினார். பாடத்தை துவக்கிய சில நிமிடங்களிலேயே அந்த மாணவனுக்கு உறக்கம் கண்களை சொக்கிக் கொண்டு வந்தது. அவனையும் அறியாமல் உறங்கிவிட்டான். திடீரென மற்ற மாணவர்களின் சலசலப்பு சத்தம் கேட்டு கண் விழித்தான். கணித வகுப்பு முடிந்து பேராசிரியர் வெளியேறி கொண்டு இருந்தார். உறங்கியதை நினைத்து வெட்கப்பட்டு கொண்டே கரும்பலகையை பார்த்தான். பேராசிரியர் கரும்பலகையில் 2 கணிதங்களை கேள்வியாக எழுதி வைத்திருந்தார். அவனுக்கு புரிந்து போனது. ஆசிரியர் ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்திருக்கார் அப்படின்னு. உடனே நோட்டில் அந்த 2 கணித கேள்விகளையும் எழுதி கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான். மீண்டும் 2 நாட்கள் கழித்து தான் கணித வகுப்பு வரும். அதற்கு விடை எழுதி விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் உட்கார்ந்து கணக்கிற்கு விடை எழுதி பார்த்தான். ஆனால் வரலை. வகுப்பறையில் பாடத்தை கவனிக்காமல் போனது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நினச்சி தன்னைத்தானே நொந்து கொண்டான். யாரிடம் விடை கேட்பது என்றும் அவனுக்கு தெரியவே இல்லை. தொடர்ந்து 2 நாட்கள் நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை எடுத்து அதி சிரத்தையுடன் படித்து கடுமையாக போராடியதில் ஒரு கேள்விக்கான விடை கிடைத்தது அவனுக்கு. இன்னொரு கேள்விக்கு தீர்வு காண்பதற்கு அவனுக்கு நேரமும் கிடைக்கல. மற்றொரு கேள்விக்கு பதில் எழுதாமல் போனதற்கு கடுமையாக திட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டே 2 நாட்கள் கழித்து வகுப்பறையில் உட்கார்ந்திருந்தான். கணித பேராசிரியர் வந்தார். பாடங்களை நடத்தினார். வகுப்பு முடிந்ததும் வெளியே கிளம்பி போக தயாராக இருந்தார் அவர். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அசைன்மெண்ட் கொடுத்ததையே பேராசிரியர் மறந்துட்டாரோ அப்படின்னு நினச்சி வேகமாக எழுந்து போய் பேராசிரியரிடம் சொன்னான். சார், நீங்கள் அசைன்மெண்ட்டாக கொடுத்த 2 வினாக்களில் ஒன்றுக்கு விடை எழுதிட்டேன், மற்றொன்றுக்கு விடை எழுத எனக்கு நேரம் கிடைக்கல. எனக்கு இன்னும் 2 நாட்கள் கூடுதல் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அதற்கு நான் விடை எழுதிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். பேராசிரியர் அதிர்ச்சியாக அவரிடம் பதில் சொன்னார். என்ன சொல்கிற? நான் அசைன்மெண்ட் எதுவும் கொடுக்கலையே. அந்த 2 வினாக்களில் ஒன்றுக்கு விடை எழுதிட்டேன்னு வேற சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த விடைத்தாளை காட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டார். மாணவன் காட்டினான். படித்து பார்த்த பேராசிரியர் அதிர்ந்தே போனார். இதுக்கு விடை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மாணவன் உண்மையும் ஒத்துக்கிட்டான். நீங்கள் பாடம் எடுத்தபோது என்னையும் அறியாமல் நான் தூங்கிட்டேன். மற்ற மாணவர்களிடம் இந்த வினாக்களுக்கு விடை கேட்பதற்கும் நீங்கள் வகுப்பறையில் என்ன பாடம் நடத்தினீர்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் நேரம் எனக்கு கிடைக்கல. அதனால் நானாக முயற்சி செஞ்சு பல புத்தகங்களை படித்து விடை எழுதினேன் அப்படின்னு சொன்னான். பேராசிரியர் அவனை கட்டி பிடித்து கொண்டு அப்படியே ஆனந்த கூத்தாடினார். உலகின் மிகச்சிறந்த கணித வல்லுநர்களாலும் தீர்க்கப்பட முடியாத பல கணக்கு வினாக்கள் இருக்குது. உதாரணமாக அவற்றில் 2ஐ நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் அதை எழுதினேன் அந்த வினாக்களை. அதற்கு நீ விடை கண்டுபிடித்திருக்கிறாய் அப்படின்னு நினைக்கும் போது என்னால் ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக அந்த மாணவனை கொண்டாடினார். அந்த மாணவன் முதல் வினாவிற்கு விடை கண்டுபிடித்த 4 தாள்கள் இன்னும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இப்பயும் பார்க்கலாம். அந்த மாணவன் தான் உலக புகழ்பெற்ற அமெரிக்க கணிதவியலாளர் ஜார்ஜ் பெர்னார்ட் டான்சிக். பின்னாளில் அவர் மாணவர்களிடையே உரையாடிய பொழுது, சில நேரங்களில் நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் தான் நம்மை முன்னேற்றும் படிக்கற்களாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இதற்கு விடை யாராலும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு எனது கணித பேராசிரியர் சொன்ன வார்த்தைகள் மட்டும் என் காதுக்குள்ளார விழுந்திருந்தது அப்படின்னா என்னுடைய உளவியலானது நம்மளால முடியாது அப்படின்னு நிலைக்கு நானும் தள்ளப்பட்டிருப்பேன். ஆனால் நான் பாடத்தை கவனிக்காமல் தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற குற்ற உணர்வு இருக்கு இல்லையா, அந்த குற்ற எண்ணம் தான் என்னை தன்னிச்சையாக போராட வச்சுது. அந்த போராட்டமே பல சிக்கலான கேள்விகளுக்கு தீர்வு காண வச்சது. இது கணித விடைக்கு மட்டுமான பதில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடையாது. அனைத்து பிரச்சனைகளுக்குள்ளுமான பதில் இது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சில நேரங்களில் நீங்கள் காதுகளை மூடிக்கொள்வதும் நல்லது தான். மற்றவர்களின் விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நல்லது தான். மற்றவர்களின் எண்ணங்களையும் முடிவுகளையும் நமக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் மிக மிக நல்லது தான். ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மறு சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்கி நீங்கள் அதில் உங்கள் உழைப்பையும் செலுத்திட்டீங்க அப்படின்னா உலகத்தில் விடை காண முடியாத வினாக்களுக்கு விடை காணும் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்களும் ஜார்ஜ் பெர்னார்ட் டான்சிக் தான். நன்றாக நினைவில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மனிதனும் விஞ்ஞானியாகி போவதும் அஞ்ஞானியாகி போவதும் காலத்தின் கைகளில் இல்லை, உங்கள் ஞானத்தின் கைகளில் இருக்கிறது அப்படின்னு அற்புதமான அந்த தத்துவ முத்தோட நாம் இந்த கதையை கேட்டிருப்போம். இது கதையல்ல, உண்மையான நிகழ்வு தான். ஆண்களே, நம் விமர்சனங்கள்
பல பேர் நம்மை சுற்றி விமர்சிப்பவர்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எது செஞ்சாலும் விமர்சிச்சுட்டே தான் இருப்பாங்க. அந்த விமர்சனங்களை நமக்குள்ளார நம்ம எடுத்துக்காம நம்ம வாழ்க்கையில் பயணம் பண்ணோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சாதிக்க முடியும், உற்சாகமாகவும் இருக்க முடியும். ஒவ்வொருத்தருடைய விஷயங்களுக்கும், ஒவ்வொருத்தருடைய பதில்களுக்கும், ஒவ்வொருத்தருடைய விமர்சனங்களுக்கும் நம்ம காது கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் சோர்ந்து போய் உட்காந்துருவோம். நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாமல் போயிடும். நாம் செய்கிறத செஞ்சுட்டே இருப்போம். கீதையில் கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி நாம் கடமையை மட்டும் செஞ்சுட்டே இருப்போம். அதுக்கான பலன் கிடைக்குதோ இல்லையோ, அது அடுத்த கட்டத்துக்கு நாம் போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அற்புதமான இந்த தத்துவத்தோட இன்னைக்கு முடிக்கிறேன். இந்த நிகழ்வை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.